ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்திரா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து திருவாதிரை களியும் கூட்டும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. திருவாதிரை களி செய்கிறதுக்கு 200 பச்சரிசியை கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை பொன்னிறமாக வறுக்கணும். ஆனால் மார்கழி மாதத்தில் வர திருவாதிரை நட்சத்திரம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா சிவனும் பார்வதியும் தனித்தனியாக தவம் இருந்தாங்களாம். தவம் இருந்தபோது ரொம்ப நாள் கழிச்சு சந்திச்ச நாள் தான் மார்கழி திருவாதிரை நட்சத்திரம். அதனால தான் மார்கழி திருவாதிரை நட்சத்திரம் வந்து ரொம்ப விமர்சனையாக கொண்டாடுறாங்க. அரிசி வந்து என்ன அளவுக்கு வறுக்கணும்? அது நல்லா கோல்டன் அளவுக்கு வரணும்பா. கோல்டன் அளவுக்கு வந்து நல்லா வரும். அப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு தானே ஆருத்ரா தரிசனமும் இருக்கும் கோயிலில். சிதம்பரத்தில் வந்து இது ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க. அன்னைக்கு வந்து சிவனுக்கு திருவாதிரை களியும் இந்த 7 காய் கூட்டும் செஞ்சு படைச்சு கும்பிடுவாங்க. அந்த திருவாதிரை களிக்கும் ஒரு கதை இருக்கு. அப்படியா? என்ன கதை சொல்லுங்க. இந்த சேந்தனார்னு ஒரு சிவபக்தர் இருந்தார். அவர் வந்து டெய்லி ஒரு சிவபக்தருக்கு வந்து நம்ம சாப்பாடு கொடுக்கணும், ஒருத்தருக்கு ஆள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கொள்கை வச்சிருந்தாரு. அது மாதிரி அவர் டெய்லி வந்து ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தார். அவர் வந்து வருமானம் ரொம்ப கம்மி தான். அவரோட வேலை என்னன்னா விறகு வெட்டி காய வச்சு அதை விற்கிற வேலை. மரத்தை வந்து வெட்டி காய வச்சு விற்கிற வேலை. அது அன்னைக்குன்னு ஒரு நாள் பார்த்து நல்ல சரியான மழை, விறகெல்லாம் நனைஞ்சு போயிடுது. அப்போ என்ன பண்ணுறது, வீட்டில் வந்து ஜாமான்லாம் என்னடா கம்மியாக இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு இருக்கும்போது வீட்டில் வந்து அந்த அரிசியும் வெல்லமும் இருந்துதான். அதை போட்டு அரைச்சி ஒரு களி செஞ்சு வச்சுருந்துருக்காரு. யாருமே அன்னைக்கு ஃபுல்லாக யாரும் வரலை. ரொம்ப மனசு வருத்தப்பட்டுக்கிட்டு என்ன ஆள் வரலையே, ஒருத்தரும் ஒரு ஆள் சிவனடியாரும் வரலையேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதை வந்து சிவபெருமான் பார்த்துட்ருக்காரு. சரி, நம்மளோட பக்தன் வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், நம்மளே போகலான்னு சொல்லிட்டு அவரே வந்து ஒரு சிவனடியாரா அந்த உருவத்தில் வராரு. ரொம்ப சந்தோஷப்பட்டு பரவாயில்ல வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டு அந்த கொண்டு வந்த களியை கொண்டு வந்து படைக்கிறாரு. அவரும் சாப்பிட்றாரு, அந்த சிவனும் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு அந்த களி. அதனால் இன்னொரு வேலை எனக்கு தரீங்களா, அடுத்த வேலைக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, எனக்கு கொடுங்கன்னு சொல்லவும் உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு சேந்தனார் என்ன பண்ணாரு, கொடுக்குறாரு. கொடுத்தோடனையும் அவர் போயிடறாரு. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம வீட்டில் வந்து இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அதே அந்த அவர் வாழ்ந்த ஊரில் இருக்கிற சிவன் கோயிலில் வந்து என்ன ஆகுதுன்னா, அர்ச்சகர்கள் வந்து கதவை திறக்கிறாங்க, நட திறக்கிறாங்க காலையில். அப்போ வந்து சிவனுக்கு முன்னாடி களியெல்லாம் உதிர்ந்து கிடக்கு. அப்போ வந்து என்ன எப்படின்னா ஒரு அபச்சாரம் நடந்துருச்சு, இந்த மாதிரி களியெல்லாம் செஞ்சுருக்கு, யார் இங்கே உட்காந்து சாப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி பதட்டமாக இருக்கும்போது ஒரு அசரீதி, சிவனே வந்து அசரீதியாக சொல்கிறாரு. இது வந்து வேற ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி நான் சேந்தனார் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்கே வந்து எனக்கு அந்த களியை வந்து சாப்பிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் தான் வாங்கிட்டு வந்து இங்கே வந்து சாப்பிட்டேன், அதுதான் அப்படின்னு சொன்னேமே அப்படியே அவங்க திகச்சு போயிடாங்க. நமக்கெல்லாம் காட்சி கொடுக்காத சிவபெருமான் வந்து இந்த சேந்தனாருக்கு வந்து காட்சி கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு திகச்சு நிற்கிறாங்க. அதை கேட்டுட்டு அரசனும் ஓடி வராரு. ஓடி வந்து சேந்தனாரை பாராட்டி அவருக்கு எல்லாமே நல்லதெல்லாம் செய்கிறாரு அப்படின்னு இந்த புராணம் சொல்லுது. சூப்பர் அத்தை. ஆமாம், அதில் வந்தது தான் அது திருவாதிரை களி. ஓகே, திருவாதிரை களி 7 காய் கூட்டுன்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு நம்ம ரெடி பண்ணுறோம். திருவாதிரை களி செஞ்சுருப்பேன். இந்த திருவாதிரை மார்கழி மாதம் வர திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம நோன்பு இருந்து விரதம் இருந்தோம்னா தீர்க்க சுமங்கலி பாக்கியமும் செல்வ வளமும் அதிகரிக்குங்கிறது நம்பிக்கைப்பா. இந்த இதிகாசம் சொல்லுறவங்களா வறுத்தாச்சு. ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து அதையும் ஒரு கோல்டன் ப்ரௌனில் வறுக்கணும். இந்த பாசிப்பருப்பு கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு, மாற்றிக்கலாம் தட்டில். வறுத்த அரிசியும் பாசிப்பருப்பையும் மிக்ஸி ஜாரில் போட்டு குறைன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே ரவை பதத்துக்கு அரைச்சா போதும். அரிசிக்கு 400 வெல்லம் பொடிச்சு வச்சுருக்கு. இது 3 மடங்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். வெள்ளத்தை பாகு காய்ச்சணும்னு அவசியம் இல்லை, கரைச்சிக்கணும். மண் இல்லாமல் இருக்கிறதுக்காக கரைஞ்ச உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வடிகட்டி கல் மண் இல்லாமல் வடிகட்டுறதுக்காக தான். வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு.
இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் போட்டு கொதிக்க வச்சோம்னா அப்படியே வடிகட்டிடலாம். இந்த எசன்ஸ் இறங்கினாலே போதும். இப்போ நம்ம வீட்டில் யாருக்கும் ஏலக்காய் பிடிக்காதுல்ல, அதனால் இதை போட்டு இதை கொதிக்க வச்சு வடிகட்டி கிண்டிடலாம். ஈஸியாக இருக்கும். ஓகே. இப்போ நெய் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் நம்ம தேவையான அளவு நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நெய் போட்டு முந்திரி பருப்பு தாளிச்சு. இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டது தானே? ஆமாம். அப்போ அவர் சேந்தனார் செஞ்சாருன்னா வெறும் வெல்லமும் அரிசி இருந்து அவர் செஞ்சார். இப்போ நம்ம டேஸ்ட்டுக்காக இதை சேர்த்துக்கிட்டோம். இது முந்திரி பருப்பு, ஏலக்காய், நெய் எல்லாமே நம்மளோட டேஸ்ட்டு நம்ம இந்த காலத்துக்கு சேர்த்துக்கிறது. புராணத்துலலாம் ஏலக்காய் முந்திரி பருப்பு அதெல்லாம் இல்லை. அவர் ஏழ்மையில் அவர் அழகாக செஞ்சு கொடுத்துருக்காரு சாமிக்கு பக்தியாக. முந்திரி பருப்பு பொரிஞ்சோடனையும் வேறு பிளேட்டில் மாற்றிக்கணும். அதே சட்டியிலையே இந்த வெள்ளை தண்ணியை வைக்கணும். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி கணக்கு. இது குக்கர்லேயும் வைக்கலாம் ஈஸியாக. இதவே ஊற்றி குக்கரில் 2 விசில் விட்டு வைக்கலாம். அப்போ நம்ம அப்படியே சட்டிலே செய்கிறோம். குக்கர்னா 2 விசில் விடணுமா அத்தை? 2 விசில் விடலாம். தண்ணி இதே அளவு தான்? தண்ணி இதே அளவு தான். அப்படியே தண்ணி நல்லா கொதித்து வரும்போது வெள்ளை தண்ணி கொதித்து வரும்போது இதை அப்படியே விட்டு வெக்கிட்டே இருக்க வேண்டியதான். இது ஏற்கனவே நம்ம நல்லா வறுத்துருக்கனால வேகலை அப்படிங்கிற அந்த டவுட்லாம் இல்லை. தாராளமாக பயப்படாமல் பண்ணலாம். இந்த பதத்தில் கொஞ்சம் அப்படியே ஆஃப் பண்ணோம்னா முந்திரி பருப்பு திராட்சை நம்ம ஊற்றி இறக்கணும்னா கரெக்டாக இருக்கணும். இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கிண்டிருப்போம் அத்தை? 5 மினிட்ஸ் கிண்டிருப்போம். அதுக்கு கரெக்டாக இந்த மாதிரி ஒரு பதம் வந்துடுது. 1க்கு 3 200 அரிசிக்கு 600 தண்ணி 400 வெல்லம். 1க்கு 2 வெல்லம் 1க்கு 3 தண்ணி அப்படி கரெக்டாக ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா அந்த ஒரு அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ திருவாதிரை களி ரெடி ஆயிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் நெய் ஊற்றி அப்படியே இறக்கி வச்சிட வேண்டியதான். திருவாதிரை களி செஞ்சு முடிச்சிட்டோம்ப்பா, சூப்பராக. இப்போ 7 காய் கூட்டு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும்ப்பா. 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் எண்ணெய் காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் மல்லி, ஒரு சின்ன மிளகா, குண்டு மிளகா ஒரு 10 மிளகா, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா வதக்கணும். இந்த களி காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இந்த கூட்டு. அதனால் இந்த கூட்டு பச்சை மொச்சை போட்டால் நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் நேற்று தான் தீர்ந்துச்சு பச்சை மொச்சை, அதனால் அதுக்கு பதிலாக பட்டாணி போட்டோம். 7 காய்னா நம்ம நாட்டுக்காய் எந்த காய் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். அவரைக்காய், வெள்ளை பூசணிக்காய், சக்கரை பூசணிக்காய், கத்திரிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, கோல்டனுக்கு இது நல்லா வதங்கின பிறகு ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அதுக்கு இது ஒரு அரவையாக அரைச்சிடணும். கொரன்னு அரைச்சிக்கணுமா? ஆமாம், கொரன்னு அரைச்சிக்கணும். பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். ஆமாம், கொரன்னு அரைச்சிட்டு இதுக்கு இந்த நம்ம 7 காய் போட்டு நான் ஒரு 1/2 கிலோ வர மாதிரி எடுத்திருக்கேன். அதுக்கு 50 துவரம் பருப்பு தனியாக வேக வச்சு வச்சுக்கணும். நம்ம முன்னாடியே 50 துவரம் பருப்பு வேக வச்சாச்சு. முன்னாடியே 50 துவரம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த 7 காயை எடுத்து வச்சுருக்கேன். 7 காய் கட் பண்ணி வச்சுருக்கேன்.
இந்த மாதிரி நல்லா வதங்கி வச்சு இதை ஆஃப் பண்ண வேண்டியது. காயையும் ஒரு குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கணும். மஞ்சத்தூள் தேவையான ஒரு விசில் விட்டால் போதும். இப்போ நம்ம 2 கப் தண்ணி ஊற்றிருக்கு, காயை வந்து விசில் விட்டுருவோம். உப்பு போட்டு காயை மட்டும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பருப்பு எல்லாமே. ஆமாம். இதை ஃபஸ்ட்டு ஒரு வேக்காடு விட்டு எடுத்துக்கணும். நல்லா வெந்துருச்சு காயெல்லாம். ஒரே ஒரு விஷயம் தான், நல்லா காய வெந்துச்சு. இப்போ இதில் அடுப்பை ஆன் பண்ணி இதில் புளி தண்ணி ஊற்றிடுறோம். ஒரு லெமன் சைஸ் அளவு. புளி வீட்டு புளி கருப்பாக இருக்குது, டார்க்கு புளிப்புமே கூட. அதனால அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் நம்ம இப்போ சேர்த்துக்கணும். அரைச்சி வச்ச மசாலாவை போட்டு கிண்டிட்டு, நம்ம உயிர் ஆர்கானிக் பெருங்காயனால தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். பவுடர்னால் போட்டு தேங்காய் அரைச்சோம்ல அதோடய அரைச்சதுமா. இது வந்து ரெசின் மாதிரி பிசின் மாதிரி இருக்கிறனால அப்படியே கரைச்சாச்சு. கரைச்சி ஊற்றோம். நல்லா கொதிக்கணும். நல்லா ஒரு கொதி வந்ததும் 50 கிராம் துவரம்பருப்பு, வேக வச்ச துவரம்பருப்பை போட்டு கொதிக்க வச்ச பிறகு தாளித்து கொட்டிடணும். அவ்வளோதான், கூட்டு ரெடி ஆயிடுச்சுப்பா. நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு தாளிதம் பண்ணிடலாம். தாளிப்பு கரண்டி வச்சு நல்லெண்ணெய், இல்லைன்னா நெய் விட்டாலும் நல்லாயிருக்கும். நம்ம நல்லெண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு வரமிளகா 2 போட்டு கருவேப்பிலை அது போட்டு தாளிச்சு நம்ம கூட்டில் தாளிப்பை போட்டு சூப்பராக 7 காய் கூட்டு திருவாதிரைக்களிக்கு காம்பினேஷன் ரெடி ஆயிடுச்சுப்பா. சூப்பர். திருவாதிரைக்களியும் 7 காய் கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் திருவாதிரை அன்னைக்கு, மார்கழி திருவாதிரை அன்னைக்கு செஞ்சு சாமிக்கு படைச்சு சிவனோட அருளால் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தும் எல்லா செல்வ நலன்களையும் அடையிறதுக்காக நீங்கள் இதை செஞ்சு சாமி கும்பிடுங்க. என்ஜாய் பண்ணுங்கள்.